வெல்கம் டு டேக்கர் பைஸ் சேனல். இனி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வந்த லீடர் படத்தை பார்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து தூத்துக்குடியில் இருக்க ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குற சாதாரண மனுஷனாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அழகான ஒரு குட்டி பொண்ணு இருக்குது. ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிற சாதாரண மனுஷனாக காட்டுறாங்க நம்ம ஹீரோவை. ஹீரோ வேலை பார்க்குற அந்த மெக்கானிக் ஷெட்டில் வந்து நிறைய ஆர்பனில் இருக்க கஸ்டம் இம்போர்ட்டட் கார்ஸ்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மூலியமா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஆர்பில் இருக்கிற ஆளுங்களோட வந்து தொடர்பு ஏற்பட்டு லிங்க் கிடைச்சி அங்கே வந்து பழக்கமாகறான்னு சொல்லலாம். இது மூலியமா ஹீரோக்கு வந்து ஆர்பரில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரிய வருது. எப்படின்னா வந்து ஆர்பரில் வர இல்லீகல் இம்போர்ட்டட் பொருட்கள்லாம் இருக்குல்ல, வெடிப்பொருட்கள், அந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ வந்து அதை எப்படி ஸ்டாப் பண்றாரு தான் இந்த படத்தோட கதை. ஒரு சாதாரண மெக்கானிக் செட்ல வேலை பார்க்குறவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆர்பரில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை தடுக்க முடியும்னு நம்ம எல்லாரும் மனசும் ஒரு கேள்வி ஏற்படும். அந்த கேள்வியை போக்குற விதமாக தான் நம்ம டேரக்டர் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. எப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து சாதாரண மெக்கானிக் செட்ல வேலை பார்க்குற ஆள் இல்லை, அவர் ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர் ரிவீல் பண்ணியிருப்பாரு. அந்த ரிவீல் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். அப்புறம் அந்த ரிவீல் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்டர்வல் சீன் வரலையுமே படத்தை ரொம்ப சூப்பராக கிறிஸ்பாக நீட்டாக கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம். படம் வந்து ரொம்ப போரே அடிக்காமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக என்கேஜாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம ஹீரோ எப்படி அண்டர் கவர் ஆஃபீஸராக ஆனாரு, அப்புறம் அவரோட மனைவி எப்படி இறந்தாங்க அப்படின்றது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக அமைச்சிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து படத்தில் வந்து பெருசாக ஒட்டலன்னே சொல்லலாம், கொஞ்சம் சுமாராக தான் இருந்து சொல்லலாம். ஆனாலுமே இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த ஹாஸ்டேஜஸ்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணுற சீன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு மிக்ஸ்டான ஃப்ளாஷ்பேக்காக அமைஞ்சுன்னு சொல்லலாம், ரொம்ப மோசம்னு சொல்லவே முடியாது. அண்ட் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கை தவிர்த்து இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுறது என்னன்னா, இந்த படத்தோட ட்விஸ்ட் தான் சொல்லி ஆகுங்க. இந்த படத்தில் ட்விஸ்ட் நார்மலாக நல்லாவே இருந்து சொல்லலாம். ஆனால் வந்து ட்விஸ்ட் மேல வைக்கிறேன்ட்டு அந்த ட்விஸ்டே நம்மள சலிப்பை ஏற்படுத்துன்னு தான் சொல்லலாம். ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸராக தான் தூத்துக்குடிக்கு வராரு. அப்படி தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடியில் இருக்க ஆர்பரில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இவர் வந்து தடுக்கிறது தான் இவர் ஆபரேஷனாக எடுத்து பண்றாரு. இது போதாதுன்ட்டு அவரோட பெத்த பொண்ணுக்கிட்டே வந்து நான் உன்னோட அப்பா இல்லை, நான் உன்னோட அங்கிள் சொல்லி ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸராக இருப்பாருங்க. அது எப்படி தான் இருக்கு, ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸருக்குள்ளே இன்னொரு அண்டர் கவர் ஆஃபீஸர் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிதான் வேடிக்கையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, வில்லன் வந்து ஒரு கட்டத்துல வந்து வில்லன் ஒரு ஆள் இல்ல 2 பேர் ட்வின்ஸ்ன்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தை வந்து நல்லா ஐப் ஏற்றி போச்சுன்னே சொல்லலாம். அந்த ட்விஸ்ட்டை நாசமாக்குற விதமா வந்து அந்த ட்விஸ்ட் மேல இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறேன்ட்டு ஒரு கட்டத்து மேல வந்து வில்லன் வந்து 2 பேர் ட்வின்ஸ் இல்ல, வில்லன் 3s அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்வின்ஸ்னா 2 பேர் ஒரே மாதிரி பிறப்பாங்களா, அதே மாதிரி வந்து 3 பேர் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ட்விஸ்ட் தேவையில்லாம படத்துல திணிச்சு படத்தை லென்த் இழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த விதத்துலயும் அந்த ட்விஸ்ட் வந்து படத்தோட ஒத்து போல. ஆனாலுமே வந்து படத்தோட கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த ட்ரெயின் ஃபைட்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம லெஜண்ட் சரணா வந்து ஒரு ரிவீல் பண்ணியிருப்பாரு ட்விஸ்ட், அதெல்லாம் வந்து படத்தை வந்து என்கேஜாக கூட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். படத்துல ஒரு ஆண்ட்ரியாவுக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்து அந்த ஸ்டோரிக்கு ஒரு வில்லனை கிரியேட் பண்ணி அந்த வில்லனை வந்து கிளைமேக்ஸ்ல கொள்றதுலாம் வந்து படத்துல ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தோட ஹீரோ லெஜண்ட் சரணா அவரோட முன்னா படத்தான லெஜண்ட் படம் இருக்குல்ல, அதுல வந்த நெகட்டிவ், அதுல வந்த விமர்சனங்கள்லாம் வந்து அவர் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த விமர்சனங்கள்லாம் திருத்தி நல்ல படமா கொடுக்கணும்னு இந்த லீடர் படத்தை கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் நம்ம லெஜண்ட் சரணா சார் இருந்து பார்க்கலாம். நம்ம அவர் ஆக்ஷனா இருக்கட்டும், அவர் பேசுறதா இருக்கட்டும், அவர் நடக்கிற ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் படத்தோட கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். அதனால வந்து லெஜண்ட் படம் பார்த்த மாதிரி இந்த படத்தையும் போய் கலைச்சு தள்ளலான்ட்டு போயிட்டு நீங்க உட்காந்தீங்கன்னா நீங்க ஏமாற்றதா அடைவீங்க. அப்புறம் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பலம் என்னன்னா, இந்த படத்தோட இசை தான் சொல்லி ஆகணும். இந்த ஜிப்ரான் தான் இந்த படத்தோட மியூசிக் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து ரொம்ப மாசா, ரொம்ப எலிவேஷன்லாம் கொடுக்காம ரொம்ப சிம்பிளா நீட்டா பிஜிஎம்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. நல்ல ஃபைட் சீன்லாம் வந்தா கூட வந்து அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் சூப்பரா சாலிடா போட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயினே நம்ம ஜிப்ரானை சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து லெஜண்ட் படத்துல மியூசிக்லாம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை, ஆனா இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஜிப்ரானுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஒரு மியூசிக் வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் மியூசிக் போடணும் எவ்வளவு எஃபர்ட் போட்டு போடுவாங்க, அந்த எஃபர்ட் வந்து இந்த படத்தை கண்டிப்பா போட்டிருக்காரு சொல்லலாம் ஜிப்ரானை. மியூசிக்கை தவிர்த்துட்டு இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க ரோலை சூப்பராகவே பிளே பண்ணி தான் சொல்லலாம். எப்படின்னா வந்து நம்ம ஷியாமா இருக்கட்டும், ஆண்ட்ரியா இருக்கட்டும், விடிவி கணேஷா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சரவணன் சாருக்கு வர அந்த குட்டி பொண்ணா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கேரக்டர் ரோலை வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஹீரோயின் பேர் எனக்கு தெரியல, ஆனால் இந்த ஹீரோயினும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர் அண்ட் ஒரு சாதாரண ஃபேமிலி மேன் ரெண்டும் சேர்த்து ஒரு கமர்ஷியல் மசாலா படம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. சில பல குறைகள்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கு. எப்படின்னா வந்து அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சதா இருக்கணும், இல்லை வந்து கொஞ்சம் லைட்டாக சலிப்பை ஏற்படுத்தி சொன்னாலுமே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட சேர்ந்து ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படமாக தான் இந்த லீடர் படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டேக்கர் பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஓரளவுக்கு ப்ளூ சட்டை மாதிரி பேசி ட்ரை பண்ணியிருக்கேன்.
அவரை மாதிரி அந்த லைட்டாக நெக்கை டேக்கிள் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அவர் ஸ்டைலில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம சேனல் ஆல்ரெடி யூடியூபர் சீரிஸ் தான் பண்ணியிருக்கோம். மதன் குடி ஸ்டைலில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஐசோ ஸ்பீட் ஸ்டைலில் ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம சேனலில் வந்து யூடியூபர் சீரிஸ் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். எல்லா யூடியூபர்ஸ் இருக்காங்களே அவங்களோட ஸ்டைலில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு தான் இந்த யூடியூபர் சீரிஸ் இந்த கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக இந்த யூடியூபர் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரையும் ஐம் டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.